என்னாகமும் 24 அதில் 17 வசனத்துங்களோடு பகிர்ந்து கொள்ள ஏவப்படுகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், அநேக சமயங்களில் நாம் இருண்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறோம். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்ன இருக்கிறது. இப்போ அநேக செய்திகளை நம்ம காண்கிறோம். மனைவியை கணவனை கொண்டு போடுறா, கணவன் மனைவியை கொண்டு போடுறாங்க. இப்படி இருண்ட சூழ்நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவ்வளோ கடன், எதுக்கு உயிரை கொடுக்கணும்? உயிரை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது அவர் அவருடைய வழியில் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதற்கு நமக்கு நல்ல ஒரு மனது வேண்டும் இல்லையா? ஜெபம் பண்ணணும், பைபிளை வாசிக்கணும், உபவாசம் பண்ணணும். இப்படியெல்லாம் நான் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் துளிர் விடும்படி செய்கின்றார். என்னாகும் 24:14 பாருங்கள். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மலமாக்கும் என்று காண்கிறோம். அன்பானவர்களே, நாம் இயேசுவை கண்டுகொள்கின்ற பொழுது, ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, எப்படிப்பட்ட இருண்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வெளிச்சத்தை தருகிறார். நமக்கு சத்துருக்களெல்லாம் அவர் நீக்கி போடுகிறார். எனவே ஒரு நாளும் நாம் மனம் கலங்கி கொண்டு இருந்து நம்முடைய வாழ்க்கையை வீணாக்காதபடி ஒரு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே தயவாக நீங்கி எங்கள் குடும்பத்தில் ஒரு நட்சத்திரம் உதிக்கட்டும் ஆண்டவரே. நட்சத்திரம் உதித்து எப்படி இஸ்ரவேலில் என்ன ஒரு செங்கோல் அங்கே எழும்பும் என்று சொன்னது போல், ஆண்டவரே எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரே பணம், டைவர்ஸு, சீரழிஞ்சு போயிட்டோம், இதெல்லாம் எங்களுடைய தப்பு தான் சுவாமி அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கே ஒரு நட்சத்திரத்தை, ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் கொண்டு வர போதுமானவரும் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே தேவரே, இந்த நேரத்தில் சுவாமி நம்பிக்கை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு மக்களையும் இங்கே கண்ணோக்கி பார்த்து கர்த்தாவே தேவரே, நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, யாக்கோபு வாழ்க்கை அந்த இதில் நட்சத்திரம் உதிக்கும் என்று சொன்னது போல் எங்களுடைய பரம்பரையில் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு நம்பிக்கை நீங்கள் தாங்கப்பா. ஆண்டவரே தயவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் ஒரு நட்சத்திரம் உதித்து ஆண்டவரே, நீங்கள் அவங்கள ஆசீர்வதித்து ஆண்டவரே, அந்த குடும்பத்தை நீங்கள் உம்முடைய ஆளுகையின் கீழ் கொண்டு அவர்களை துதிக்க போகிற பெரிய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாம் கர்த்தாவே, வல்லமையானவர், மகிமையான காரியங்களை செய்தன்னு நாங்கள் சொல்லத்தக்கதாக மகிமையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்து எங்களை ஆசீர்வதியும். ஆமேன், ஆமேன்.